இந்த மெட்ரோ பணிகள் எப்போதுதான் முடியும் என தினமும் டிராபிக்கில் புலம்பிக் கொண்டிருக்கும் சென்னை வாசிகளுக்கு தற்போது CMRL புதிய அப்டேட்டை கொடுத்திருக்கிறது. கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தின் கீழ் நிலத்தடி சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இருப்பினும் பல்வேறு காரணங்களால் திட்டமிட்ட இலக்கை அடைவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்த தாமதத்தை சரி செய்து பணிகளை வேகப்படுத்த சுமார் 180 கோடி ரூபாய் செலவில் 3 புதிய சுரங்கம் தோண்டும் எந்திரங்களை புதிதாக வாங்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. தற்போது 2ஆம் கட்ட திட்டத்தின் 118.9 கிலோமீட்டர் பாதையில் மொத்தம் 23 எந்திரங்கள் பணியில் ஈடுபட்டுள்ளன. புதிதாக கொள்முதல் செய்யப்படும் 3 எந்திரங்களும் வழித்தடம் 3இல் உள்ள முக்கிய பகுதிகளில் பயன்படுத்தப்பட உள்ளன. குறிப்பாக திருவான்மையூர் முதல் தரமணி, 1000 விளக்கு முதல் அண்ணா மேம்பாலம் மற்றும் மயிலாப்பூர் மந்தைவெளி முதல் திருமயிலை ஆகிய 3 வழித்தடங்களில் இந்த எந்திரங்கள் தோண்டும் பணிக்காக பொருத்தப்பட உள்ளன. மாதவரம் முதல் சிப்காட் வரை 45.8 கிலோமீட்டர் நீளம் கொண்ட வழித்தடம் 3இல் சுமார் 26.7 கிலோமீட்டர் தூரம் நிலத்தடி பாதையாகும். இதில் மேல் பாதை மற்றும் கீழ் பாதை என மொத்தம் 43.04 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுரங்கம் தோண்டப்பட வேண்டியுள்ளது. இதுவரை 19.68 கிலோமீட்டர் பணிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ள நிலையில் இன்னும் 23.36 கிலோமீட்டர் நிலத்தடி பணிகள் பாக்கி உள்ளன. தொடக்கத்தில் நிலையங்கள் அமைப்பதற்கான டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டது. ஸ்டேஷன் ஷாஃப்ட் கட்டும் பணிகளில் ஏற்பட்ட கால தாமதம் மற்றும் நிலத்தடி குடிநீர் மின்சார குழாய்களை மாற்றியமைப்பதில் எழுந்த சவால்கள் ஆகியவையே இந்த தாமதத்திற்கு முக்கிய காரணங்களாகும். தற்போது பணிகளின் வேகம் அதிகரித்து வரும் நிலையில் புதிய 3 எந்திரங்களும் அடுத்தடுத்த மாதங்களில் சென்னை வந்து சேரும் என மெட்ரோ அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். தேவைப்பட்டால் 4வது எந்திரத்தையும் வாங்க மெட்ரோ நிர்வாகம் பரிசீலிக்கும் என்றும், இந்த புதிய எந்திரங்கள் வருகையால் வரும் நாட்களில் மெட்ரோ 2ஆம் கட்ட சுரங்க பணிகள் மிக வேகமான இலக்கை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2027இன் நடுப்பகுதி முதல் 2028ற்குள் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளை முழுமையாக முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த புதிய TBM எனப்படும் சுரங்கம் தோண்டும் எந்திரங்கள் சென்னையின் போக்குவரத்து மாற்றத்திற்கு எந்த அளவுக்கு உதவப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.